அம்மா, ம் அண்ணா அழுகுறாருமா. அருண், என்னப்பாச்சு? ஒண்ணுலம்மா, ரொம்ப நாள் கழிச்சு உங்க கையால சாப்பிடலம்மா. அதாம்மா என்னையும் மீறி என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கீழே வந்து சாப்பிடக்கூடாதுன்னு உன்னை நானா தடுத்தேன். என் மேல இருக்கிற கோவத்துல நீதான் மேலேயே உட்காந்துட்ட. இந்த அம்மாவையும் மறந்துட்ட. அம்மா, உங்களை எப்படிம்மா மறப்பேன்? அதே சமயத்துல ரஞ்சிதாவையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அம்மா, தயவு செஞ்சு என் சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. டேய், எப்பவும் உன்னே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியே தவிர அம்மாவோட கஷ்டத்தை நீ என்னைக்காவது புரிஞ்சுக்கிட்டியா? வித்யா, இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம் விடு. என்ன தடுக்காதீங்கம்மா. மேல போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் சார பாக்குறதே அபூர்வமா இருக்கு. இப்ப விட்டா வேற எப்பவும் பேசவே முடியாது. டேய், அம்மாவை பத்தி உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? நாங்க இத்தனை பேர் இருந்தாலும் அம்மாக்கு நீ கூட இருக்கிற மாதிரி வராதுல்ல. நீ இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு பாத்தியா? உனக்கும் இதான் சந்தோஷம்னு எனக்கு தெரியும்டா. இது நிலைக்கணும்னா அம்மா சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். எல்லா விஷயத்திலயும் நான் அம்மா சொல்ற மாதிரியா நடந்துகிட்டு இருக்கேன். பொய் சொல்லாதடா. ரஞ்சிதா விஷயத்துல மட்டும் நீ வேற மாதிரி நடந்துக்கிற. உனக்கு நல்லது நினைக்கிற அம்மா இதுல மட்டும் என்ன கெடுதலா பண்ண போறாங்க? வித்யா, நம்ம வேற ஏதாவது பேசுவோமா? இப்போதைக்கு வேற எதை பத்தியும் பேச முடியாதுடா. ரஞ்சிதா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ முன்னாடிலாம் அம்மாவை எதிர்த்து பேசாம அமைதியா தான் இருந்த. ஆனா கொஞ்ச நாளாதான் நீ அம்மாவோட சண்டையே போட ஆரம்பிச்சிருக்க. அதுக்கு எல்லாம் காரணம் ரஞ்சிதா கர்ப்போன்னு நீ நம்புற. அவ மேல இருக்கிற சிம்பத்தியாலதான் நீ அம்மாவையே எதிர்க்க துணிஞ்சிட்ட. சிம்பத்தினா எதுவும் கிடையாது. அவ வயித்துல என்னோட குழந்தை வளர்றது உண்மைதான். அவளோட புருஷனா அவளை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னு என்னால ஒதுங்கி இருக்க முடியாது. டேய், அது உன் குழந்தையா இருந்தா நீ சொல்றது சரிதான். ஆனா அதுக்கு நீ அப்பா இல்லன்னு அம்மா நம்புறாங்களே. வித்யா, அது என் குழந்தைதான்னு நான் நம்புறேன். இந்த ரெண்டு நம்பிக்கையில எதுனா ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். எது உண்மையோ அதை வச்சுதானே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ரஞ்சிதா சுமந்துட்டு இருக்குது உன் குழந்தையா இல்லன்னு இப்பயே டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். பிரச்சனையே முடிஞ்சிடும்லடா. அருண், என்னாச்சுப்பா? சாப்பிடும் போதே பாதியில கை கழுவுற. இரு, நான் வேற பிளேட் தரேன். இல்லம்மா, போதுமா. வித்யா பேசுனதுலயே என் மனசு நிறைஞ்சிருச்சு. டேய் நில்றா, இங்க பாரு. போதும் அம்மா, இவளுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா. அப்பதான் நம்ம குடும்பம் நிம்மதியாவே இருக்கும். டேய்